டிராகன் திரைப்படம் 10 நாளில் 100 கோடிக்கு மேலே வந்து வசூலை வாரி குவிச்சிருக்குங்க. வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ நேற்று 10வது நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன், முக்கியமாக தமிழ்நாட்டில், ஆந்திரா, தெலுங்கானா, ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையுமே பெரிய கலெக்ஷன் நேற்றுமே எடுத்திருக்கு. டோட்டலாக எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வந்து சப்தம், அகத்தியா இந்த 2 படங்களுமே நேற்று 3வது நாள் எப்படி வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் ஹிந்தி திரைப்படங்கள், தெலுங்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்கப்பட்டு இருந்த சில கொரியன் ஃபிலிம்ஸு, சவுத் கொரியன் ஃபிலிம்ஸு, அதில் முக்கியமான ஒரு படம் ஓல்டு பாய் 2003 ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட்டான படமாக அமைஞ்சுது. அந்த படத்தோட வசூல் என்ன, பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி வந்து 2 years ஆஃப் அயோத்தி, ஸோ சசிகுமார் அவர்களோட ஒரு தரமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறையா பேர் அதை கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஓம் காமசூத்ராய நமஹ, ஓம் வாத்சாயனாய நமஹ. ஆமாங்க, சின்ன வீடு திரைப்படம் தான். அதில் வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டில் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஒரு கெட்டப் தான் நம்ம பாக்யராஜுக்கு அது. ஸோ பாக்யராஜ் அவர்களோட ஒரு பயங்கர ஹிட்டான படம். ஸோ அந்த படத்தோட ஃப்ரேம் தான் கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் மணிவண்ணன், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், வினோத் மதன், கலைவேல், விமலா, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தோட டே 17 இந்தியாவில் வந்து 32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $41.1 மில்லியன். இந்தியாவில் டோட்டலாக 26 கோடியே 26 லட்சமும், வேர்ல்டு வைடு 340 மில்லியன் மேலே வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அப்புறம் நேசா 2 இந்த படம் நேத்தோட உலகம் முழுக்க 2 பில்லியனை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. 2 பில்லியனை கிராஸ் பண்ண ஒரே அனிமேஷன் திரைப்படம் இதுதான். ஸோ நேற்று எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு சைனாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $20 மில்லியன், 175 கோடி கிட்ட இது மட்டுமே வருது. டோட்டலாக இந்த படம் சைனாவில் $1.963 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 17,180 கோடிக்கு மேலே வருது. ஸோ இதில் மற்ற கண்ட்ரீஸ்லாம் சேர்த்து வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 2 பில்லியனை நேற்று ஞாயிற்றுக்கிழமையோட, அதாவது 33வது நாளோட கிராஸ் பண்ணுது. பெரிய விஷயம். அப்புறம் சாவா திரைப்படத்தோட டே 17 இந்தியாவில் வந்து 28 கோடியே 43 லட்சம், வேர்ல்டு வைடு 30 கோடியே 26 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 546 கோடியே 68 லட்சமும், வேர்ல்டு வைடு 626 கோடியே 6 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 17 நாளில் 600 கோடியே வந்து கடந்திருக்கு. பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. இந்த படம் பெரிய லாபங்க. இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான வசூல் இந்த படத்துக்கு இருக்கும்போது, முக்கியமான ப்ராஃபிட்டு, பெரிய அளவில் ப்ராஃபிட் எடுத்த படங்கள், மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவியில் இது இந்த வருஷம் இல்லை. அப்படியே நம்ம டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போதே, ஆல் டைம் பார்க்கும்போதே இந்த படம் ஒரு முக்கியமான பொசிஷனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்னும் எத்தனை நாள் இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. அப்புறம் மேரே ஹஸ்பண்டுக்கு பிவி இந்த படத்தோட டே 10 இந்தியாவில் 60 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 9 கோடியே 74 லட்சமும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 86 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மெல்கான் அப்படிங்கிற ஒரு படம் டே 3 இந்தியாவில் வந்து 90 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக 2 கோடியே 25 லட்சம் இந்தியாவிலேயும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 45 லட்சம். இந்த படமுமே ரொம்ப சுமாராக தான் இந்த 3 நாளுமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அடுத்ததாக கிரேசி அப்படிங்கிற படம் டே 3 இந்தியாவில் 1 கோடியே 72 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 85 லட்சம். ஸோ டோட்டலாக 4 கோடியே 45 லட்சம் இந்தியாவிலேயும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 85 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்குமே 20 கோடி பட்ஜெட். இந்த படமே ரொம்ப அப்படியே பெரிய கலெக்ஷன் அப்படிலாம் சொல்ல முடியல, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இனிமேல் வீக் டேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரில. அப்புறம் மலையாளத்தில் ஒரு படம் அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி டே 11 கேரளாவில் 2 கோடியே 32 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 5 லட்சம். ஸோ டோட்டலாக 21 கோடியே 49 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 35 கோடியே 63 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் சரியான ப்ராஃபிட்டுங்க, வேறு லெவல் கலெக்ஷன். அப்புறம் தண்டேல் திரைப்படத்தோட 24வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு 36 லட்சம். ஸோ டோட்டலாக 68 கோடியே 60 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 96 கோடியே 66 லட்சம்.
மசாக்கா அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானாவில் 1,43,00,000 வேர்ல்டு வைடு 1,68,00,000. ஸோ டோட்டலாக 7,13,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும் வேர்ல்டு வைடு 9,01,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 5 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் தான். ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த படம் குறைஞ்சது கண்டிப்பாக 25 கோடி வசூல் பண்ணணும் உலகம் முழுக்க, அப்போ தான் வெற்றி படமாக அமையும். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 28,00,000 வேர்ல்டு வைடு 33,00,000. ஸோ டோட்டலாக 8,49,00,000 தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 14,60,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 10 நாளில். அப்புறம் கூரன் அப்படிங்கிற படம் நம்ம எஸ்ஏசி அவர்களோட திரைப்படம் டே 3 5 லட்சமும் டோட்டலாக இந்த படம் வந்து 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அடுத்ததாக அகத்தியா திரைப்படத்தோட டே 3 கலெக்ஷன் ரீசெண்டாக வந்து ஜீவா அவர்களோட திரைப்படத்திலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு ஓப்பனிங் வீக்கெண்டில். இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 55 லட்சம் டே 3 வேர்ல்டு வைடு 77 லட்சம். தமிழ்நாட்டில் 1,92,00,000 வேர்ல்டு வைடு 2,67,00,000. அகத்தியா கூடவே ரிலீஸ் ஆனால் சப்தம் திரைப்படமும் ஒரு நல்ல கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அகத்தியாவையும் சப்தமையும் தமிழ்நாடு கலெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த 3 நாள் கலெக்ஷனை வச்சு பார்க்கும்போது அகத்தியா தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ ஆனால் ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் லீடிங்கில் போயிடுச்சு சப்தம். ஸோ சப்தம் டே 3 தமிழ்நாட்டில் வந்து 62 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 74 லட்சம், வேர்ல்டு வைடு 1,53,00,000. நேற்று டே 3 பொறுத்தவரையும் சப்தம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 1,36,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 2,20,00,000, வேர்ல்டு வைடு 4,04,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 4 கோடி வசூல் அப்படிங்கிறது ஒரு நல்ல வசூல் தான் இந்த 3 நாளில். வீக் டேஸில் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, சப்தம் திரைப்படம் இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணால் வெற்றி திரைப்படமாக அமைய போகுது, எவ்வளோக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறதுலாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அடுத்ததாக டிராகன் திரைப்படத்தோட டே 10 கலெக்ஷன் 10 நாளில் 100 கோடியே கடந்திருக்குங்க. நேற்று 10வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருவோமா? தமிழ்நாட்டில் 5,96,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,68,00,000, கர்நாடகாவில் 68 லட்சம், கேரளாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், ஓவர்சீஸில் 1,25,00,000, வேர்ல்டு வைடு 10,02,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டேட் 10 10 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கீங்க 10வது நாள். பெரிய விஷயம். பெரிய ஹீரோக்களுக்கு மட்டுமே, அதாவது பெரிய டயர் 1 ஆக்டர்ஸ்க்கு மட்டுமே சாத்தியமான சில விஷயங்கள்லாம் நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 56,38,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 15,24,00,000, கர்நாடகாவில் 7,77,00,000, கேரளாவில் 1,95,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,07,00,000, ஓவர்சீஸில் 23,74,00,000, வேர்ல்டு வைடு 106,15,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ 106 கோடி 10 நாள்ங்கிறதுலாம் பெரிய விஷயங்க. எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த படம். இந்த படம் அப்கமிங் வீக் டேஸ்லேயுமே பெரிய அளவில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் பார்த்த இன்றைக்கி திங்கட்கிழமையோட டேட்டா வரையுமே ஒரு பெரிய அளவில் வந்திருக்கு நம்பர். ஸோ பெரிய கலெக்ஷன் இனிமேல் வரப்போகிற நாட்களில் கூட எடுக்க போகுது அப்படின்னு நம்ம நம்பலாம். அடுத்ததாக ஓல்டு பாய் திரைப்படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2003ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி மோஸ்ட் டிஸ்டர்பிங் மூவி அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட சில அந்த விஷயத்தை வச்சு தான் இரட்டாவாக இருக்கட்டும், அதே மாதிரியே இப்போ வந்து மகாராஜா திரைப்படத்துலேயுமே இந்த படத்தோட அந்த ஒரு விஷயத்தை தான் இன்ஸ்பயராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், மோஸ்ட் டிஸ்டர்பிங் மூவி அப்படின்னு சொல்லலாம். படம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பதட்டமாகிடும். ஐயோ என்னடா இப்படி ஆகிடுச்சு, என்னடா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு படமாக இருந்தாலுமே அது ஒரு மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட மோஸ்ட் டிஸ்டர்பிங் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வசூல் ரீதியாக யூஎஸ்ஏல தான் பெரிய வசூல் எடுத்திருக்கு. $2.46 மில்லியன். சவுத் கொரியாவில் $1.8 மில்லியன் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஜப்பானில் வந்து கிட்டத்தட்ட $1 மில்லியன். இது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் சேர்த்து மொத்தமாக $12.13 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு $17.5 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 மில்லியன் தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. பெரிய அளவில் வந்து வசூலை எடுத்தது. ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி சவுத் கொரியா திரைப்படங்கள்லாம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன், அதுவும் 2003 இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம். இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி, பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக அயோத்தி திரைப்படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அயோத்திங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான மூவி. இந்த படத்தோட ப்ளஸ்ஸே, நான் வந்து இந்த படத்தை பார்த்து ரொம்ப வியந்து போனதே என்னென்னா, இந்த படம் ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட உணர்த்துது. இந்த படத்தில் எக்கச்சக்கமாக லெக்சர் அடிக்கிறதுக்கு, டைலாக் பக்கமாக பேசி நம்மளுக்கு வந்து லெக்சர் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவங்க அது எதையுமே பண்ணாமல் வெறும் எமோஷன்ஸ் மூலியமாகவே ஒரு ரியாலிட்டியாக எப்படி வந்து அதை கன்வே பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக கிளைமேக்ஸ்லாம் பயங்கர டச்சிங்காக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தோம் எல்லாருக்குமே இது மோஸ்ட் ஃபேவரட் தான். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான திரையரங்குகள்லையும் இந்த படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, ரொம்ப நாள் ஓடிச்சு. அதனால தான் இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு ஹிட்டாகவும் ஆச்சு. இந்த படம் வந்து எடுத்தோன்னே ஒரு கலெக்ஷன் எடுத்து 2வது நாளே அப்படியே இன்க்ரீஸ் ஆகி வரல. ஒவ்வொரு நாளுமே ஒரு 20 லட்சம் வசூல் பண்ணிச்சுன்னா 22 லட்சம் 23 லட்சம் அப்படி வசூல் பண்ணி இந்த வசூல் எடுத்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் டோட்டலாக 4,87 லட்சம், வேர்ல்டு வைடு 5,73 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 3,85 லட்சம். தியேட்டர்கள் ரைட்ஸு 2.5 கோடிக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 3 கோடி கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியாக இது ஒரு வெற்றி படம். அதுவும் இல்லாமல் இது ZEE5 ஓடிடியில் பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்ச ஒரு படம், பெரிய அளவில் ஓடிடியில் பெரிய அளவில் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.